ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது ரெண்டையுமே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாய், கூடவே ஒரு 5 பல் பூண்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சட்னி திக்காக இருக்குது. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூடவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.